பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இன்று ஈரானில் ஏற்பட்டுள்ள மக்கள் எழுச்சியை பார்க்கின்ற போது, அதுவும் அந்த மாபெரும் மக்கள் எழுச்சியின் பின்னால் CIA மற்றும் மொசாட் இருக்கின்றன என்று ஈரானினாலேயே குற்றஞ்சாட்டப்படுகின்ற போது, இதுபோன்ற உளவு அமைப்புகளினால் எப்படி இவ்வாறான ஒரு சதியை ஈரானில் அரங்கேற்ற முடிந்தது என்கின்ற ஆச்சரியம் பலரிடமும் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் என்பது இறுக்கமான இஸ்லாமிய மார்க்கத்தால் பலமாக கட்டப்பட்டுள்ள ஒரு இரும்பு கோட்டை. அந்த இரும்பு கோட்டையை உடைத்துக் கொண்டு CIA-யினாலும் மொசாடினாலும் எப்படி ஈரானுக்குள் நுழைந்து அந்த மக்களின் மனங்களில் ஊடுருவ முடிந்தது? ஈரானின் மிக முக்கிய எதிரி தேசங்கள் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும். டெத் டு அமெரிக்கா, டெத் டு இஸ்ரேல் என்பதுதான் ஒட்டுமொத்த ஈரானினதும் தாரக மந்திரம். அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் மிக மோசமாக வெறுத்து மூர்க்கமாக எதிர்த்து வருகின்றவர்கள்தான் ஈரானிய மக்கள். அப்படி இருக்க ஈரானிய மக்களின் சிந்தனையை எப்படி அமெரிக்க உளவு அமைப்பான CIA-யினாலும் இஸ்ரேலிய மொசாடினாலும் மாற்ற முடிந்தது? ஈரானிய மக்களின் மனங்களை எப்படி அவர்களால் இத்தனை தூரத்திற்கு வெல்ல முடிந்தது? நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஈரானிய மக்களை எப்படி அந்த நாட்டின் அரசுக்கு எதிராக கிளந்தலச் செய்ய முடிந்தது? அதுவும் இந்த அளவுக்கு. உண்மையிலேயே இது இலகுவில் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு மர்மமாகத்தான் பலருக்கும் இருந்து வருகின்றது. ஈரானில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பின்னடைவு மாத்திரம் இதற்கு காரணமாக இருந்திருக்குமா? என்னை பொறுத்தவரையில் பொருளாதார சிக்கல் என்பது ஒரு சில சதவீதம் வேண்டுமானால் காரணமாக இருந்திருக்கலாமே தவிர, இந்த அளவுக்கு அந்த மக்கள் கிளந்தெழுந்து புரட்சி செய்வதற்கு பொருளாதார விடயங்களையும் கடந்து வேறு பலமான காரணம் அங்கு இருந்துதான் ஆக வேண்டும். ஈரான் கூறுகின்றபடி CIA-யும் மொசாடும் அந்த மக்களை புரட்சிக்கு தூண்டுகின்றார்கள் என்றால், அந்த தூண்டுதலை அவர்கள் எப்படி செய்திருப்பார்கள்? எப்படி CIA-யும் மொசாடும் ஈரானில் செயற்பட்டிருப்பார்கள்? ஈரான் மக்களின் மனங்களை மாற்றுவதற்கு அவர்கள் கையாண்ட உளவியல் நடவடிக்கைகள் தான் என்ன? குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கான பதிலை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள வேண்டுமானால், இதுபோன்று முன்னர் CIA மேற்கொண்டிருந்த ஒரு ரகசிய ஆபரேஷனின் பக்கங்கள் சிலவற்றை நாம் புரட்டியாக வேண்டும். ஈரானை போன்றேதான் இறுக்கமான இரும்புத்திரை போர்த்திய ஒரு தேசத்தை குறிவைத்து அமெரிக்காவின் CIA மேற்கொண்ட ஒரு ரகசிய நடவடிக்கை அந்த தேசத்தையே கடைசியில் துண்டு துண்டாக சிதறடித்திருந்தது. யாராலும் அசைக்க முடியாத இரும்பு தேசமாக பல ஆண்டுகள் உலகில் கம்பீரமாக வலம் வந்த அந்த தேசம் கடைசியில் 10-15 உடைகின்ற அளவுக்கு மிக காத்திரமான ஒரு ஆபரேஷனை செய்திருந்தது அமெரிக்காவின் CIA. CIA மேற்கொண்ட அந்த ரகசிய நடவடிக்கையின் பெயர் ஆபரேஷன் சைக்ளோன். CIA சதி செய்து சிதறடித்த அந்த நாடு சோவியத் ஒன்றியம். 1979 ஆண்டு டிசம்பர் மாதம் ஆப்கானிஸ்தான் மீது ஆக்கிரமிப்பு நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டது சோவியத் ஒன்றியம். அதேவேளை ஆப்கானிஸ்தானில் வைத்து சோவியத்திற்கு முடிவுரை எழுத தீர்மானித்தது அமெரிக்காவும் பிரிட்டனும். ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிக்க வந்த சோவியத் ரஷ்யாவை நிலைகுலைய வைக்க அமெரிக்காவின் உளவு அமைப்பான CIA மேற்கொண்ட ரகசிய உளவு நடவடிக்கைதான் ஆபரேஷன் சைக்ளோன். 1979 ஆண்டு ஜூலை மாதம் 3ஆம் தேதி, அதாவது ஆப்கானிஸ்தான் மீது சோவியத் ரஷ்யா படையெடுப்பை ஆரம்பிப்பதற்கு சுமார் 5 மாதங்களுக்கு முன்பிருந்து 1992 ஆண்டு வரை, அதாவது சோவியத் யூனியன் 15 நாடுகளாக சிதறடிக்கப்படும் வரை சுமார் 13 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த ரகசிய ஆபரேஷன் மேற்கொள்ளப்பட்டது.
சிஐஏயின் வரலாற்றில் நீண்ட காலம் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆபரேஷன் மாத்திரமல்ல, அதுதான் அதிக பொருட்செலவில் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் என்றும் கூறப்படுகின்றது. அந்த ஆபரேஷனின் நடுவே அந்த ஆபரேஷனின் ஒரு அங்கமாக மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான ஒரு உளவியல் நடவடிக்கை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். சிஐஏ மேற்கொண்ட அந்த ரகசிய உளவியல் நடவடிக்கையை மீட்டு பார்க்கின்ற போது எப்படி ஈரான் மக்கள் மனங்களில் சிஐஏ ஊடுருவி இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருந்திருக்கும் என்பதை உங்களால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமிக்க வந்த சோவியத் படைகளை எதிர்த்து போராடும் நுணுக்கங்களை அமெரிக்காவின் சிஐஏயும் பிரித்தானியாவின் MI6-உம் ஆப்கானிஸ்தானின் முஜாஹுதீன் போராளிகளுக்கு வழங்கின. நவீன ஆயுதங்களை அள்ளி அள்ளி வழங்கின. ஆரம்பத்தில் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI-யினூடாக முஜாஹிதீன்களுக்கு உதவிகள் செய்த சிஐஏ காலப்போக்கில் நேரடியாகவே முஜாஹிதீன்களை பயிற்றுவித்து அவர்களுக்கு நவீன ஆயுதங்களை வழங்கி அவர்களுடன் இணைந்து களமாடும் காரியங்களை எல்லாம் மேற்கொண்டு வந்தது. ஒரு பக்கம் சோவியத் ஒன்றியத்தை ராணுவ ரீதியாக பொறிக்குள் சிக்க வைத்து அவர்களை உருக்குலைய வைக்கின்ற காரியங்களை செய்து கொண்டிருந்த சிஐஏ மறுபக்கம் மிக ரகசியமான ஒரு சதி நடவடிக்கையையும் செய்ய ஆரம்பித்திருந்தது. அந்த ரகசிய சதி நடவடிக்கையைத்தான் ஈரான் மக்களை குறிவைத்து சிஐஏ செய்வதாக குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்ற சதி நடவடிக்கையுடன் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டி இருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் சோவியத் ஒன்றியத்திற்கும் இடையிலான பனிப்போர் உச்சத்தில் இருந்த காலம் அது. சோவியத் யூனியன் என்பது யாராலும் இலகுவில் புகுந்துவிட முடியாத ஒரு இரும்பு திரையின் பின்னால் தன்னை மறைத்துக் கொண்டு பத்திரமாக இருந்த காலம். சோவியத்தின் இரும்பு திரையை கடந்து சென்று சோவியத் மக்களின் மனங்களில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதான உளவியல் நடவடிக்கையை செய்வதற்கு முடிவெடுத்து திட்டங்களை கவனமாக தீட்ட ஆரம்பித்தது சிஐஏ. சோவியத் ஒன்றியத்தில் இருந்த தேசங்களுக்குள் அமெரிக்காவினால் நேரடியாக நுழைய முடியாது. அமெரிக்காவை ஜன்ம விரோதிகளாக பார்த்துக் கொண்டிருந்த சோவியத் மக்கள் ஒருபோதும் அமெரிக்காவை நம்பவும் மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். அதனால் மாற்று வழியொன்றை கடைபிடித்தது சிஐஏ. சோவியத் ஒன்றியம் என்பது 15 சோசலிச குடியரசு தேசங்களை உள்ளடக்கிய ஒரு ஒன்றியம். அந்த 15 சோசலிச குடியரசு தேசங்களில் 6 தேசங்கள் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்ற தேசங்கள். அசர்பைஜான், கசகஸ்தான், கிரைசியா, தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் போன்ற அந்த 6 தேசங்களையும் குறிவைத்துத்தான் சிஐஏ தனது உளவியல் நடவடிக்கைகளை ஆரம்பத்தில் முன்னகர்த்தி இருந்தது. சோவியத் ஒன்றியம் அந்த நேரத்தில் ஆக்கிரமித்திருந்த ஆப்கானிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடு. எனவே சோவியத் ஒன்றியத்திற்குள் இருந்த இஸ்லாமியர்களது உணர்வுகளை தூண்டுவதுதான் சோவியத் ஒன்றியத்தினுள் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான சிறந்த வழி என்று கணக்கு போட்டது சிஐஏ. சிஐஏக்கு நன்றாக தெரியும் அமெரிக்காவை சோவியத் தேசங்களில் வாழும் மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது. அதனால் சவுதி அரேபியாவின் உளவுப் பிரிவுகளின் துணை கொண்டு தனது நகர்வை ஆரம்பித்தது. முதலில் மதங்களுக்கான பாரிய தடைகள் இருந்த அந்த தேசங்களுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இஸ்லாத்தின் புனித நூலான திருக்குரானை அச்சிட்டு அவரவர் மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்து பாகிஸ்தானூடாக அனுப்பி வைத்தது சிஐஏ. அமெரிக்காவின் அந்த செயல் சோவியத் முஸ்லிம்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற ஆரம்பித்தது. சோவியத்தில் இருந்த முஸ்லிம்களின் இதயத்தை மெதுவாக திறந்துவிட்ட அமெரிக்கா அதனைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் என்ற இஸ்லாமிய நாட்டில் சோவியத் படைகள் மேற்கொண்ட ஆக்கிரமிப்புகள், ஆப்கானில் வாழுகின்ற இஸ்லாமிய மக்கள் மீது ரஷ்ய படைகள் மேற்கொண்டு வருகின்ற அட்டூழியங்கள் என்று பல தகவல்களை படிப்படியாக அங்கு அனுப்ப ஆரம்பித்தன. சோவியத் படைகளுக்கு எதிராக உலகளாவிய முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்றிணைந்து மேற்கொண்டு வருகின்ற உரிமை போராட்டங்கள் பற்றியெல்லாம் விதம் விதமான புகைப்படங்கள், கதைகள், செய்திகளை எல்லாம் அச்சிட்டு சோவியத்தில் இருந்த இஸ்லாமிய தேசங்களுக்கு அனுப்பி வைத்தன.
குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் வாழுகின்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக சோவியத் ராணுவம் எப்படியான அழித்தொழிப்புகளை எல்லாம் செய்கின்றது, அங்குள்ள மசூதிகளை எல்லாம் எப்படி இடித்து தகர்க்கின்றது, இஸ்லாமிய மத போதகர்களை எப்படி சிறைப்பிடித்து சித்திரவதை செய்து கொலை செய்கின்றது போன்ற மத உணர்வுகளை தூண்டி அதனை கிளர்ந்தெழச் செய்கின்றதான பல பிரசுரங்களை விதம் விதமாக அச்சிட்டு அங்கு தொடர்ந்து அனுப்பி வைத்துக் கொண்டே இருந்தது. விளைவு ஆப்கான் ஆக்கிரமிப்புக்கு எதிரான உணர்வலைகள் சோவியத் ஒன்றியத்தில் அங்கம் வகித்த 6 இஸ்லாமிய நாடுகள் மத்தியில் தோன்றி மிக வேகமாக பரவ ஆரம்பித்தன. அமெரிக்கா அந்த நடவடிக்கையின் பின்னால் இருக்கின்றது என்ற சந்தேகம் ஒரு துளிகூட அந்த மக்களுக்கு ஏற்படவில்லை. இஸ்லாத்தில் அக்கறை கொண்டு சவுதி அரேபியா அந்த காரியத்தை செய்கின்றது, பாகிஸ்தான் செய்கின்றது, தனிப்பட்ட அரேபிய தனவந்தகர்கள் செய்கின்றார்கள் என்றுதான் சோவியத் இஸ்லாமியர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆரம்பத்தில் சோவியத்தின் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்து வந்த தேசங்களில் ஏற்பட்ட அந்த உணர்வலைகள் படிப்படியாக சோவியத்தில் எங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து வந்தார்களோ அந்த இடங்களிலெல்லாம் வேகமாக பரவ ஆரம்பித்தன. அமெரிக்க உளவு அமைப்பான CIA எப்படியெல்லாம் திட்டமிடும், அதனது கரங்கள் எந்த எல்லைகளுக்கெல்லாம் நீடும் என்பதை விவரிப்பதற்காகவே ஆபரேஷன் சைக்ளோன் நடவடிக்கையின் ஒரு அங்கமாக மேற்கொள்ளப்பட்ட உளவியல் நடவடிக்கையின் சில பக்கங்களை இங்கு உதாரணப்படுத்தி இருந்தேன். ஈரானிலும் இதே போன்ற ஒரு சதி நடவடிக்கையின் கூடாகவே அந்த மக்களை CIA இழந்தள வைத்திருக்கலாம். நேரடியாக அல்லாமல் அவர்கள் அதிகமாக நேசிக்கின்ற, நம்புகின்ற அவர்களது மதம் சார்ந்த தரப்புகள் கூட அதனை CIA செய்திருக்க முடியும். இது அதிகோச்ச தொழில்நுட்பம் பயன்பாட்டிலுள்ள ஒரு காலகட்டம். சமூக ஊடகங்களின் அல்கரிதங்கள் மக்களின் எண்ணோட்டத்தில் தாக்கம் செலுத்தி அந்த மக்களையே ஆட்கொண்டு செயற்படுத்துகின்ற காலகட்டம். என்னையும் உங்களையும் போன்ற சாதாரண மக்களின் கற்பனை கட்டாத நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மனித மனங்களை கட்டுப்படுத்தும் வல்லமையுடன் முசாட், CIA போன்ற உளவு நிறுவனங்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்ற அபாயகரமான உலகத்தில் தான் நாங்கள் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஈரானிய மக்களும் அப்படிப்பட்ட ஒரு மாய உலகத்தில் தான் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.